வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையின் பெயர் படித்த மருமகள். கதைக்குள் செல்லலாமா நண்பர்களே? பொண்ணு தாய்க்கு ரத்தம் கொதித்தது. கொழுந்தன்காரனை எரித்து விடுவது போல் பார்த்தாள். பாவி பய, என்னமா நம்புற மாதிரி பேசுகிறான். இப்போவும் நமட்டுச் சிரிப்போடு அவளையே பார்க்கிறான். கண்களில் அவளுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு குள்ளநரித்தனம். அவள் ஒரு பொருட்டே இல்லை என்பது போல அவள் தொடர்கிறான். ஆமாப்பா, அந்த மூர்த்தி ஒரு பொம்பளை பொறுக்கி. அங்கே என்ன பாடமா நடத்துகிறான்? ஒரே பாட்டும் கூத்தும் தான். அவன்கிட்ட இதுகளுக்கு என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு? பொண்ணுத்தாய்க்கு கண்களில் மழுக்கென்று நீர் எட்டி பார்த்தது. நேற்று பேஞ்ச மழையில் முளைச்ச காளான் எப்படியெல்லாம் எடுத்துக்கட்டி பேசுகிறான். நான் மாலையும் கழுத்துமா இந்த வீட்டு வாசப்படி மிதிச்ச மக்கா நாளே அத்தாச்சி ஆயா கழுவி விடுன்னு வந்து நின்ன வாண்டு இன்னைக்கு வளர்ந்துட்டானாம். என்ன வேணும்னாலும் பேசுவானாம். அவங்க ஆயி அப்பன் அதை கேட்டு பூரிச்சு போவாகலாம். நான் கேன மாதிரி கேட்டுக்கிட்டு நிற்கணுமா? இருக்கிறவங்க இங்கே இருந்தா இப்படியெல்லாம் நடக்குமா? அவள் என்ன ஓட்டம் புரிந்தது போல மாமனாரின் குரல் வந்தது. அவன் என்ன சொல்லிட்டான்னு இப்போ நீலிக்கண்ணீர் வடிக்கிற? அவன் சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் சொல்கிறேன், இனிமேட்டிக்கு நீ அங்கே போகக்கூடாது. மீறி போகணும்னா நடைய கட்டிக்க. நாங்களும் சொல்கிற இடத்துல சொல்லிக்கிறோம். பிறவி குருடனுக்கு ஒரு நாள் பார்வை வந்து மறுநாளே பறிபோனது போல் துடித்து போனாள். இங்கேருந்து கூப்பிட்டு தூரத்தில் இருக்கிற இடத்துக்கு படிக்க போனது இவ்வளவு பெரிய குத்தமா? 2 மாதங்களுக்கு முன்னால் மருதாயி மதினி களையெடுக்கும் இடத்தில்தான் அதை சொன்னாள். ஊரே கொழுக்குன்னு கிடக்குடி, பொம்பளையெல்லாம் கூடி கூடி பேசிக்கிறாளுக. போய் 2 நாளைக்கு உட்காந்தா போதுமா, அம்புட்டு படிப்பையும் படிச்சிடலாமா. ஒரு மாத்தையில் கடிதாசி கிடிதாசி எல்லாம் எழுதலாமாம். பொண்ணுத்தாய்க்கு எழுத்து சுலபமாக வசப்பட்டது. சொல்லிக் கொடுக்க வந்த மூர்த்தியே அவளின் அறிவு பசி பார்த்து அசந்து போனான். 2-3 எழுத்துக்களை ஒன்று சேர்க்கும் போது அது ஒரு உருவம் பெற்று வருவது புதுமையாகவும் விளையாட்டாகவும் இருந்தது. மளிகை மடித்து வந்த காகிதங்களோடு அவள் மல்லுக்கு நின்றாள். சுவரொட்டிகளெல்லாம் அவளோடு சொந்தம் கொண்டாடியது. மனசின் மர்ம பிரதேசங்களில் எல்லாம் விளக்கெறிந்தது. சதா குத்தும் சொன்ன வீடு கூட அவளுக்கு இப்பொழுது சொர்க்கபுரிய ஆகிவிட்டது. சுவரில் கோடு போட்டு வைத்திருந்த பால் கணக்கை நோட்டில் எழுத முயன்றாள். வீட்டின் சுவரெல்லாம் பொண்ணுத்தாயி, முத்துச்சாமி, மயிலி என்று கரிக்கட்டை எழுத்துக்களால் கோணல் மானலாய் எழுதப்பட்டிருந்தது. சதா உர்ரென்று ஒரு மாமனார். எதை சொன்னாலும் குத்தம் சொல்லியே பழக்கப்பட்ட குழுந்தன். இந்த வயதிலும் மாமனாரை பார்த்து பயப்படும் மாமியார். எதையாவது லவட்டி கொண்டு போவதற்காகவே வரும் கட்டி கொடுத்த நாத்தனார். மூணாப்பு படிக்கும் மகள் மயிலி இருந்தாலோ அவள் பிழைத்தாளோ? எல்லாருடைய குற்றங்குறைகளையும் பொண்ணுத்தாய்க்கு மறந்தே போனது. பின்ன என்ன, முன்னே மாதிரி வீட்டு வேலையை போட்டு 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 10-11 மணி வரைக்கும் பார்க்க முடியுமா? 8 மணி வரைக்கும் வகுப்பு. அதற்குள் எல்லா வேலையும் முடிக்க வேணாமா? பொண்ணுத்தாய் ஓடி ஓடி வேலை செய்தாள். 6 மணிக்கெல்லாம் மாலை சமையல் முடிந்துவிடும். 7 மணிக்குள் கோழி கவுத்து மாடு தண்ணி காட்டி வைக்கோல் போட்டு வீடு கூட்டு 8 மணிக்கெல்லாம் எல்லாருடைய வயிற்றையும் ரொப்பி முதல் ஆளாய் போய் உட்கார்ந்து விடுவாள். அவளுக்கு பின்தான் ஒவ்வொருவராய் படிக்க வருவார்கள். கணவன் முத்துச்சாமி வந்தால் கிடைக்கும் வீட்டு அந்யோன்யம் அவளுக்கு இந்த இடத்தில்தான் கிடைத்தது. அவன் வந்துவிட்டு போகும் 1-2 மாதங்கள் பட்டாம்பூச்சியாய் திரிவாள். அவன் மறுபடி கிளம்பி போய்விட்டால் அடுத்து அவன் வரும் வரை அவன் வருகைக்கான தவம். அவன் சம்பாத்தியத்தில்தான் நாத்தனாரை நல்லா செஞ்சு கட்டி கொடுக்க முடிந்தது. காடு கரைகளை வாங்க முடிந்தது. மகள் மயிலுக்கென்று ஓரிராண்டு நகை செய்ய முடிந்தது. எங்கோ தூரதேசத்தில் தன் கணவன் உடம்பை கடம்பாய் அடித்து வேலை செய்கையில் அவளுக்கு சிரிப்பு எங்கிருந்து வரும்? திருமணமாகி 6ஆம் மாதமே அவன் பிழைப்புக்காக வெளிநாடு போய்விட்டான். அங்கு என்ன கலெக்டர் உத்தியோகமா? கப்பலில் சரக்கு ஏற்றும் சாதாரண கூலி. வாயக்கட்டி வைத்த கட்டி தன் குடும்பத்திற்காக உழைத்தான். நல்லவன்தான், கொஞ்சம் சங்கோஷி. திருமணமான இந்த 10 வருடங்களில் பொண்ணுத்தாயிடம் எத்தனை வார்த்தை பேசியிருப்பான் என்று எண்ணிவிடலாம். வீட்டுக்கு எழுதும் கடிதங்களிலும் எல்லோருக்கும் போல பொண்ணுத்தாயி மயிலி சுகமா என்று ஒரே ஒரு வார்த்தைதான். அவளுக்கோ அவனிடம் சொல்ல 1000 செய்திகள் இருந்தது. எல்லாவற்றையும் மானசீகமாக அவனோடு பேசிக்கொண்டிருப்பாள்.
அவனிடம் நேரில் சொல்ல வேண்டும் என்று மனசு பரபரத்து கிடந்தது. மயிலியை உண்டாகியிருந்த போதுதான் அப்பொழுதுதான் அவன் முதன்முறையாக போயிருந்தான். அவன் கிளம்பும்போது மெய்யோ பொய்யோ வென்றிருந்தது. வயிற்றில் உதைக்கும் பிஞ்சு கால்களின் கொடுமை, ஆனா பெண்ணா என்ற செல்ல சண்டை, பேறு வைப்பதில் போட்டி, எல்லாவற்றையும் கணவனிடம் கற்பனையிலேயே பகிர்ந்து கொண்டாள். அவன் நேருள் வரும்போது குழந்தைக்கு வயது 2.5. அது மட்டுமா? தீபாவளிக்கு வரிசை கொண்டு வந்த அண்ணனை மோதிரம் கொண்டு வர இல்லை என்று மானங்கண்ணியாய் பேசி அண்ணாவை கை நனைக்கலாமலேயே அனுப்பிவிட்ட மாமனாரின் பவிஷை புருஷனிடம் சொல்ல எப்படி துடித்திருப்பாள்! நல்ல வசதியான வீட்டில் வாக்கப்பட்டு போனாலும் அப்பப்போ வந்து ஏதாவது சாக்கு சொல்லி 1000 2000ன்னு புடுங்குற நாத்தனாரை பற்றி யாரிடம் சொல்ல? அவளின் எல்லா ஏக்கங்களுக்கும் வடிகாலாய் அந்த அறிவொளி மையம்தான் இருந்தது. நான் கற்றுக்கொண்டதை கணவனிடம் காண்பிக்க வேண்டுமே. எடுத்தால் ஒரு காகிதம், தப்பும் தவறுமாய் எழுதினால் ஒரு கடிதம். என்ன ஆச்சரியம்! அந்த கடிதமும் அவனுக்கு போய் சேர்ந்து பதிலும் எழுதிவிட்டானே. அது மட்டுமல்ல, அவள் கடிதம் எழுதியதை ரொம்பவும் சிலாகித்து எழுதியிருந்தான். பொண்ணுத்தாயி கூத்தாடாத குறைதான். கடிதத்தில் ஆங்காங்கே அவளின் ஆனந்த கண்ணீர் பட்டு எழுத்துக்களே உருமாறியிருந்தது. கொழுந்தன் தன் சிம்மாசனமே பறிபோய் விட்டதாய் சோர்ந்து போனான். இதுவரை வந்த கடிதமெல்லாம் அவன் பெயருக்கு தான் வரும். வந்தவுடனே படிக்க மாட்டான். கண்களாலேயே கெஞ்சும் அண்ணியின் பார்வையை அலட்சியப்படுத்தி மனசுக்குள்ளேயே படித்துவிட்டு பாக்கெட்டுக்குள் வைத்துக்கொண்டு ஊர் சுத்த போய்விடுவான். அவனிடமிருந்து கடிதச் செய்தியை கறப்பதற்குள் அவளுக்கு போதும் போதும் என்றிருக்கும். அவர்கள் வாழ்க்கை சரித்திரத்தில் முதல் முறையாக அவளுக்கு லெட்டர். இப்பொழுதும் அவள் எழுதியிருப்பாள் என்று அவன் நம்பவில்லை. யாரையோ எழுதச் சொல்லி அனுப்பியிருக்கிறாள் என்று தான் நம்பினான். அந்த யாரோ அவள் போகும் தெருமுனை கூட்டத்தில் தான் இருக்க வேண்டும் என்று நம்பினான். அவன் குறுக்கு மூளை உடனடியாக வேலை செய்தது. அங்கே எல்லோருமே பெண்கள், அடுப்பு நோண்டிகள், அரைகுறைகள். எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கிறேன் பேர் வழி என்று பேர் பண்ணி கொண்டிருக்கும் மூர்த்தி மட்டும்தான் கடிதம் எழுதும் அளவிற்கு படிப்பாளி. அவனுக்கும் ஊரையே தன் தோளில் தாங்குவது போல ஒரு நினைப்பு. அப்பா திடீரென்று செத்ததும் குடும்பத்தை காப்பாற்ற படிப்பை பாதியிலேயே விட்டுவிட்டு ஒரு வீடியோ கடைக்கு வேலைக்கு போனவன். பார்க்கும் நேரமெல்லாம் எதையாவது படித்து கொண்டே இருப்பான். பேச்சில் கலெக்டர் கெட்டான் போங்கள். அவனை சுற்றி அவன் பேச்சையும் கேட்க ஒரு கூட்டம். சதா கெக்கே பிக்கே என்று சிரித்து கொண்டே இருக்கும். அவனோடு பேசும், சிரிக்கும், சண்டை போடும். சிக்குத்தலையும் வியர்வை நாத்தமும் கிழிந்த ஆடைகளுமாய் அந்த பரதேசி கூட்டத்திற்கு இவர்தான் ஏகபோக மகாராஜா. அவனிடம் மாட்டிக்கொண்டால் போச்சு. சிகரெட் பிடிக்காதே, தண்ணி அடிக்காதே, ஒரே அட்வைஸ் மழைதான். இவன் ஹரிச்சந்திரனா இருந்தா எனக்கென்ன? அதுக்காக ஊரு பொம்பளைங்களையெல்லாம் சொல்லி கொடுக்கிறான் பேர் வழின்னு தூண்டி விடுறதா? என்ன செய்யலாம், என்ன செய்யலாம்? தெருமுக்கில் வரும்போது மறைந்திருந்து ஒரு கல்லை வீசினால் என்ன? ஒருவேளை மாட்டிக்கொண்டால்? மூர்த்தியின் ஆஜானுபாகுவான உடம்பு ஒரு கணம் மின்னி மறைந்தது. எப்படியோ யோசித்தும் ஒரு வழியும் கிடைக்கவில்லை. ஒரே வாரத்தில் அந்த சந்தர்ப்பம் வந்தது. அந்த கூட்டத்திற்குள் ஒரு பெண்ணுக்கும் மூர்த்திக்கும் இதுவாம். அவனுக்கு தோதாய் அது வளர்ந்தது. கண் காது ஒட்ட வைத்து கோல் மூட்ட ஒரு காரணம் கிடைத்து விட்டது. மூர்த்தி ஒரு பொம்பளை பொறுக்கி. எப்படியோ குற்றுக்கச்சல் ஒட்டி தன் காரியத்தை சாதித்து விட்டான். அவளை மையத்திற்கு செல்லவிடாமல் தான் தடுக்க முடிந்ததே ஒழிய தன் பசிக்கு அவள் வீட்டுக்குள்ளேயே இறை தேடிக் கொண்டது அவனுக்கு தெரியாது. மகள் மயிலியின் பாடப்புத்தகங்கள் பொன்னுத்தாயின் விரல்களில் புனிதம் பெற்றது. கணவனுக்கு மற்றொரு கடிதத்தையும் எழுதி அனுப்பிவிட்டாள். இதற்கிடையில் முத்துச்சாமி தெரிந்த 2 நண்பர்கள் மூலமாக 2 கடிகாரங்களை அனுப்பியிருந்தான். ஒன்று தம்பிக்காம், இன்னொன்று அவளுக்காம். ஆனந்தத்தில் அவள் திக்குமுக்காடி போனாள். பெரிய பெரிய டீச்சர் அம்மாக்களும் பெரிய வீட்டு பிள்ளைகளும் போடுற அந்த தங்க கலர் கடிகாரம் எனக்கா? கையில் மேலாக வைத்து அழகு பார்த்தாள். இருண்ட வானில் நிலவைப் போல அவளின் கருத்த கையில் ஜொலித்தது. குழந்தை போல குதூகலித்தாள். மயிலியை விட்டு பெட்டிக்கடையிலிருந்து கலர் வாங்கி வரச் சொன்னாள். அப்போதுதான் கறந்து வந்திருந்த பாலில் காபியும் போட்டாள். வந்திருந்தவர்கள் எதை குடிப்பது என்று முடித்தாலும் அவளின் உற்சாகம் அவர்களை புன்னகைக்க வைத்தது. புதிய கடிகாரத்தை இயக்கும் விதம் பற்றி சொல்லிக் கொடுத்ததோடு கையில் கட்டவும் உதவி புரிந்தார்கள். இரவு சாப்பிட்டு விட்டுதான் போக வேண்டும் என்று எல்லோரும் வற்புறுத்தியதில் மறுக்க தோன்றாமல் இசைந்தார்கள். சாதம் வைக்கும்போது, குழம்பு ஊற்றும் போது கூட கடிகாரத்தை அவள் கறக்கவே இல்லை. சதா அவள் உதடுகளில் சிரிப்பு தவழ்ந்து கொண்டே இருந்தது. தலையில் இடித்து கொண்டதற்கு கூட சிரித்தாள். கொழுந்தன் குரோதம் வழியா
முறைத்தான். ஒரு வழியாக இருவரும் கிளம்பினார்கள். மாமனாருக்கும் மாமியாருக்கும் அவர்களை விடவே மனசில்லை. அவளுக்கும் தான். வாசல்படியில் நின்று அவள் பிரியா விடை கொடுத்தாள். அவர்கள் 4-8 நடக்கும்போது சட்டையை மாட்டிக்கொண்டே போன கொழுந்தன் சொன்னான், 8 மணிக்குத்தான் பஸ், நிதானமாக நடக்கலாம். இப்போ மணி என்ன? ஒருவர் கேட்க இன்னொருவர் மணிக்கட்டை திருப்பி திருப்பி பார்த்தார். இருட்டில் தெரியவில்லை போலும். கொழுந்தன்காரனின் குரல் வாசல்படியில் நிற்கும் பொண்ணுத்தாயை நோக்கி நக்கலும் குதூகலமாய் வந்தது. அத்தாச்சி, மணி என்ன? பொண்ணுத்தாயி நடுங்கி போனாள். நானா? என்னையா மணி கேட்கிறான்? பிரகாசமாய் சொல்வது போல அவன் குரல் கலகலவென வந்தது. இது என்ன ஜிமிக்கி கொலுசுன்னு நினைப்பா? போட்டு அழகு பார்க்க. கெடிகாரம் அத்தாச்சி. போட்டா மணி பார்க்க தெரியணும். பொண்ணுத்தாய் அவனை உறுத்து விழித்தாள். அவள் விழிகளில் தெரிந்த நக்கல், நையாண்டி. இம்மாதிரி சந்தர்ப்பங்களில் சட்டென்று குளம் கட்டும் கண்ணீர் ஏனோ வரவில்லை. இறுகிய உதடுகளில் வன்மம். மணிக்கூண்டு கடிகாரம் அவளுள் படமாய் விரிந்தது. மணிக்கூண்டின் ஒவ்வொரு எண்ணும் அவளுடைய கைக்குள் அடைக்கலமாக கோடுகளாக விரிந்தது. மந்திரம் போல் அவள் வாய் அட்சர சுத்தமாய் சொன்னது. 7:30. அதான் 7:30 மணி. சொல்லிவிட்டு சட்டென்று கொழுந்தனை பார்த்தாள். அவளின் கம்பீர தலை நிமிர்வில் அவன் தலை கவிழ்ந்தான். 5 வினாடிகளில் இழந்த சிரிப்பை அவள் உதடுகள் மீண்டும் பெற்றது. கதை நிறைவுற்றது நண்பர்களே. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி.